இப்போது தூக்கு தண்டனையுடைய வரலாறு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் கூட, நீங்க சொன்னீங்கல்ல, மேடைக்கு போகுறதுக்கு முன்னால ஒருத்தர் வந்து இந்த குற்றத்த நான் செய்யலன்னு உங்ககிட்ட ஒருத்தர் சொல்லல. உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அதான் சொல்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து உண்மையாலுமே ஒரு அந்த ஸ்டேஜில் இதுக்கப்புறம் அந்த தூங்கலாம் பார்த்து பழகி போனதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் ஒன்றும் கொடுக்கல. பட் அந்த ஸ்டேஜில் அந்த சின்ன வயசில் வந்து ஐயோ எனக்கு வந்து கண்ணீர் தான் செஞ்சது. அவனுக்கு கண்ணீர் வரல, ஆனால் எனக்கு கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா அவன் தயாராகிட்டான் அதுக்கு. இனிமேல் ஒன்றும் இருந்து பிரயோஜனம் கிடையாது, எப்படியா தான் போட போகிறாங்க நம்ம. பட் எவனா ஒருத்தனாவது தெரிஞ்சுக்கிட்டுமே சார், நீங்கள் நம்புறீங்களா சார்? அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஊண்டாச்சு எனக்கு. அந்த வார்த்தையிலே உங்கள அவ்வளோ ஊன் பண்ணிருச்சு. நீங்களாவது என்ன நம்புறீங்களான்னு கேட்டா அது. ஏன்னா அவன் வேற அவனுக்கு எல்லா இடத்தையும் போயிட்டு வந்துட்டானே அவன். எல்லா இடத்துக்கும் போய் முடிஞ்சு போய் தூக்கு தண்டனை கடைசியாக ஊர்ஜிதமாகி எத்தனை ஏஜென்சிக்கு போயிருப்பான் அவன். அத்தனையும் போய் யாருமே நம்பலை. இல்லை அவங்க வீட்லேயே அவங்க நம்பலையே. பட் அவன் அவன் வந்து நான் பழகின வரைக்கும் அவன் வந்து குட் ஃபெல்லோ. அவர் மனசாட்சிக்கு தான் தெரியும். அவருக்கு மனசாட்சி தான் தெரியும். நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சியமாக தான்.